ஏய் விஜய், நீங்க என்ன பண்ணியா? இது நம்ம கடை தான், உனக்கு தெரியாதா? இருக்கு விளையாடாத. இங்க எதுக்கு வந்தா நீ? உன்னை பார்க்க தான். ஏய், நான் இப்ப கடைக்கு வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் கண்டுபிடிச்சிக்குவேன். பிடிப்ப. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லு. கடைக்கு எதுக்கு வருவாவ? பொருள் வாங்க தான் வருவாவ. ஹே சரி, பொண்ணும் வரல. சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். நானே காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஹா, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. ஏய் ஏய், சும்மா ஒன்றும் சொல்லலடி, உண்மையாவே அழகா இருக்கு. போலூசு. மா, இம்ம பாப்பா. நீங்க நீங்க எப்ப வந்தீங்கன்னே? என்னம்மா கேள்வி இது? என் கடைக்கு வந்து நின்றுட்டு நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்கா? இங்க விஜய். விஜயா? அது யாரு? என்ன பாப்பா, சாயங்காலம் நல்லா தூங்கி எந்திரிச்சு கனவு கண்டு வந்தியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. வந்ததுல இருந்து தானா கடைய பார்த்த, சிரிச்ச, திரும்பி நின்னுகிட்ட. என்ன வேணும்? ஐயோ, அப்படியா பண்ணே? 2 பால் பாக்கெட்டும் ஒரு பிஸ்கெட்டும் வேணும்னே. இந்தாம்மா. கணக்குல வச்சுக்கிடுங்கண்ணே, அம்மா தருவாவே. சரி பாப்பா, நீ போனா எழுதிக்கிடியே. இப்படி அசிங்கமாயிட்டே. காதல் ஒரு ஞாபக மறதி, என்னையே நானும் மறந்தேன். ஏமோ சொல்லிட்டி. என்னம்மா செஞ்சிட்டு இருக்கிய? டிவில ஒரு நல்ல தொடர் போகுது பாத்துக்க, அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். எம்மா, ஒரு எட்டு மைனி வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோமா? இது என்ன மக்கா கேள்வி? நீ எப்போ கூப்பிட்டாலும் அம்மா உடனே வருவேன். நம்மளும் பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ நாளாச்சு என்ன? ஆமாம்மா, போய் மருமவளுகளை 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வருவோம். நம்ம அந்த பக்கம் போயும் நாளாயிட்டுல. அதுவும் கரெக்டு தான் மக்கா. பேத்திங்க 2 பேர்த்துக்கும் எதையாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அவளும் உங்கள் அண்ணன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படியா 2 பிள்ளைகளை வச்சுட்டு. நாங்கள் இருந்தாவது அவளுக்கு துணையாக இருக்கும். இருந்தாலும் அவளே கஷ்டப்படியா, நம்ம எப்படி போய் அங்கே நின்று திங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமாக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்மளால் முடிஞ்சது அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். மைனி அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாவ. அவள் எதுவும் நினைக்க மாட்டாதான். இருந்தாலும் அப்பப்போ நம்மளும் போய் ஏதாவது எடுத்து உதவியெல்லாம் செய்யணும் என்னமாக்கா. மைனியும் ரொம்ப நாளாக வேலைக்கு போய் கஷ்டப்படியாவ. அவள் இப்போ தான் காலேஜே போய்கிட்டு இருக்கா. இல்லைனா கூட கீர்த்தியை நம்ம தம்பிக்கு பேசலாம். ஏடி, இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது தானே. என்னைக்குனாலும் நம்ம ராகுல் கீர்த்தியை தான் கட்ட போகிறான். அதை இப்போ கட்டினா என்ன, எப்போ கட்டினா என்ன? அவள் படித்தா என்ன? இங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து படிக்கட்டும். காலேஜுக்கு எப்படி நம்ம ஊரை தாண்டி தானே அவள் போயிட்டு கிடக்கா. இல்லைம்மா, இந்த காலத்து பிள்ளையிலேருந்து நம்ம பேச்சையே கேட்காவ. நம்ம பிள்ளை என்னைக்குனாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவா. அவள் அங்கேருந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக படிச்சுட்டு போட்டு. நம்ம அவங்ககிட்ட இருந்து சீர்சனத்தின்னு எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல. வரதட்சணை எதுவும் கேட்க போகிறதில்ல. மைனி இதுக்காக அவளுக்குன்னு நகை சேர்த்து வைக்காண்டாம். படித்து அவள் என்னைக்கு முடிக்கிறாளோ அன்னைக்கு நம்ம தம்பிக்கு பேசி கட்டி வச்சிட வேண்டிதான். ஏட்டி, எதுக்கும் ஒரு வார்த்தை இப்போ அவட்ட கேட்டு பார்ப்போம். அவள் சரி இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு படிக்கன்னு சொன்னானா நல்லது தானே. ஆட்டுமா, மைனிக்கிட்ட வேணா கேட்போம். தம்பிக்கு இப்போ கல்யாணம் முடிக்கிறதுல விருப்பமானு கேட்டியா? என்ன டீ, தம்பிகிட்ட கேட்டியான்னா சிரிக்க? அதை ஏமா கேட்கிய? அவன் எப்போவோ கல்யாணத்துக்கு ரெடி தான். எப்போ அவள் பேச்சை எடுத்தாலும் பையன் முகத்தில் 32 பல்லும் தெரியதான் செய்யுது. எப்போ பார்த்தாலும் இவங்க சின்ன வயசில் விளையாண்ட ஃபோட்டோ ஆல்பம் எதையாவது எடுத்து வச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் கிடக்கான். தம்பிக்கு கல்யாண ஆசை வந்துட்டு அவளும் ஒத்துக்கிட்டா இப்போவே பண்ணிடலாம். பரவாயில்ல விடுங்கம்மா, இன்னும் என்ன 1 வருஷம் இருக்கா படிப்பு அவளுக்கு, முடிச்சுட்டு போட்டு. சரி, அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு அங்கே வீட்டுக்கு போகும்போது தம்பியும் கையோட கூட்டிகிட்டு போவோமா? அவனும் ஒரு 8 பிள்ளையை பார்ப்பான்ல. அட, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் அவங்க பார்த்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம முன்னாடி காட்டிக்கிடுவாங்களா? அதுவும் கரெக்டு தான். மரப்பிள்ளைகள் வேற சின்ன வயசுலேருந்து வளருதுங்க. நமக்கு தெரியாமல் எங்கேயாவது வெளியே சந்திக்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஒரு எட்டு நம்மளும் கூட்டிகிட்டு போவோம். நம்ம முன்னாடி என்ன தான் செய்கிறாவன்னு நம்மளும் தான் பார்ப்போமே. சரிம்மா, இப்போ நான் கூப்பிடியேன். அவளை பற்றி பேசணுன்னு எப்படி வைக்கப்படியான்னு மட்டும் பாருங்க. நீ சொல்லாதட்டி, நான் சொல்லியேன். ஆட்டுமா. ஏ ராகுல், ஐயா ராகுல், இங்கே வா, பாட்டி கூப்பிடியாவ. சொல்லுங்கம்மா. என்னது, அம்மா முகத்துலயும் பாட்டி முகத்துலயும் ஒரே சிரிப்பால இருக்கு. என்ன கதை போயிட்டு இருந்துச்சு? எல்லாம் உன்னை பற்றி தான். என்ன பத்தியா? நான் என்ன செஞ்சேன்? ஐயா இங்கே வா. சொல்லுங்க பாட்டி. நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். முக்கியமான இடத்துக்கா? அது எங்க? தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ தெரியுமா?
அடடே, அப்படி என்ன இடத்துக்கு கூட்டிட்டு போக போறீங்க? நம்ம எல்லாரும் இப்ப சந்திராத்த வீட்டுக்கு போக போறோம். ஓ, இப்போ போறோமா? இல்ல என்ன அத்தை வீட்டுக்கு போக போறோம்னு சொல்லியே உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் காணோம். இப்போ மணி என்ன ஆகுது? இப்ப மணி 2:02 இருக்கும். ஏன்யா? ஆமா, 2:02 தான் இருக்கும். இப்போ போனா சந்திராத்தையை மட்டும்தான் பார்க்க முடியும். கீர்த்தி இன்னும் காலேஜ்ல இருந்து கூட வந்திருக்க மாட்டா. ஸ்வேதாவும் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க மாட்டா. நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டிய, உடனே கிளம்பிடுவிய. ஏய்யா இப்ப அதுதான் உனக்கு பிரச்சனையா? அப்படின்னு சொல்ல வரல, இருந்தாலும் அவங்களும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். டேய் புரியுது. மா, நீங்க நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் ஆயிட்டே பார்த்து அதனால சொன்னேன். தம்பிக்கு மாமன் பிள்ளை மேல அவ்வளவு பாசமா? போங்க பாட்டி நீங்க. ஏட்டி பாத்தியா பையன் எவ்வளோ ஆசையா இருக்கான்னு? நான் தான் முந்தியே சொன்னேன்லம்மா, அவளை பத்தி பேசினாலே உனக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்கும். இவ்வளோ ஆசையோடு இருக்கான். சின்ன வயசுல இருந்து அவளையே நினைச்சிட்டு கிடக்கான். இப்போ இந்த கீர்த்தி மட்டும் நான் இங்கேயே வந்து உங்க கூட படிச்சுக்கிறேன் பாட்டின்னு சொன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். பரவாயில்ல விடுங்கம்மா, இவனும் இப்போதான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவனும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு நாளாகும்ல. இன்னும் ஒரு வருஷம் போனால் அவளுக்கும் படிப்பு முடிஞ்சிரும். இவனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். அப்போ நம்ம தைரியமாக கேட்கலாம்லம்மா. ஏட்டி இப்போ மட்டும் நம்ம பையனுக்கு என்ன குறை? சொந்தமாக தொழில் பண்ணியா? 40 பேர் அவனுக்கு கீழே வேலை செய்யாவ. 40 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி இப்போவே அவன். இப்போவே நம்ம ராகுல கீர்த்தி கல்யாணம் பண்ணாலும் ராணி மாதிரி தான் வச்சுருப்பான். ஏம்மா, போகிற போக்கு பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்மளை பார்க்கவே மாட்டோம் போலையே. பரவாயில்ல மக்கா, 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதும். இடி நகரி டிவியை மறைக்காத. இருக்கு இப்படி திரும்பி நின்னா மட்டும் என்ன டிவி தெரியவா போது? தள்ளுவ. இவ்வளவு நேரம் நீ தானே டிவி பார்த்தா? ரிமோட் கொடு. ரிமோட் எல்லாம் தர முடியாது. எதுக்கு தர முடியாது? நீ ரிமோட்டை கொடுத்தா என்ன செய்வா? 4 பாட்டை போட்டு கேட்பேன். அந்த பாட்டை ஃபோன்லேயே போட்டு கேளுப்போ. என் ஃபோன் சார்ஜில் இருக்கு. ஓஹோ, உங்க ஃபோன் சார்ஜில் இருந்தா என் உயிரை வந்து வாங்குவியா? போட்டு வேற ஏதாவது பண்ணுப்போ. என்னம்மா திவ்யாவா? அந்த வர சொல்லியே. அம்மா கூப்பிடுறாவ பாரு, என்னன்னு போய் கேட்டு போய் உதவி செய்ப்போ. ஓடு ஓடு ஓடு. அம்மா கூப்பிடவே இல்லை, சத்தம் ஒன்று எனக்கு கேட்கவே இல்லை. நீ உடனே உருட்டாத என்ன? எம்மா எனக்கு ஒரு வேலை பொழப்பில்லையா? தள்ளு. நான் டிவி பார்க்கணும், இப்படி மறைச்சிட்டு நிற்காத. ரிமோட்டை கொடுல. போகல அந்த பக்கம். அம்மா யாருக்கிட்ட? இந்த இருட்டி வாரேன் உனக்கு. ஏய், சோஃபால இருந்து 2 பேர் கீழே இறங்குங்க. என்ன நடக்கீங்க? அம்மா அது என்ன 2 பேரும் அது இதுன்னு இழுத்துட்டு இருக்கிய? 2 பேருக்கும் அடி பத்தலன்னு நினைக்கேன். இப்படி சோபா மேல ஏறியா நீங்க சண்டை போடியது? ரிமோட்டு தர மாட்டேன்னு சொன்னாமா. ரிமோட் தரலன்னு சொன்னா அம்மாட்ட சொல்லு. 2 பேரும் அடிச்சிட்டு செத்தா சரியா போயிருமா? அவதாம்மா மத அடிச்சா. எல்லாம் போய் சொல்லாத, நீ தானே அடிச்ச. இப்ப நான் அடிக்கேன். ஐயோ, அடுத்து நம்மளும் அடிப்பாவளே. பிள்ளைல வச்சிருக்கேன் தான் பேரு, 2ம் மல்லு கட்டிட்டு தான் நிக்குது. ஒரு நாள் எனக்கு நிம்மதி இல்லை இந்த வீட்டுல. போய் ஒழுக்கமா தூங்கு போ. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஞாபகம் இருக்கட்டு. சரிம்மா. சி, இவளுக்கு மட்டும் அடியே விழுகல. ஏய் இங்க வா. அம்மா இனி சண்டை போட மாட்டேம்மா. உன்னை வான்னு தான் சொன்னேன். 2 பேரும் அடி வாங்கினாதான் சரி வருவிய. ஐ ஜாலி. நான் கூட அம்மா என்ன மட்டும்தான் அடிச்சவன்னு நினைச்சேன். அவளும் வாங்கியா. அழாத, சத்தம் வெளியே கேட்கப்படாது. போய் தூங்கு போ.